மாநிலம் காட்டேரிக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ அன்னை ராணி கான்வென்ட் சிபிஎஸ்இ பள்ளியில் ஆண்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகை தேவயானி கலந்து கொண்டு மாணவர்களின் திறமைகளை மனதார பாராட்டினார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த அன்னை ராணியின் மாணவருக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் இப்பள்ளியின் சிறப்பம்சம் என்னவென்றால், நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவர் சீட்டு பெறும் அன்னை ராணி பள்ளியின் மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நடிகை தேவயானியின் கைகளால் மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. பள்ளியின் சேர்மன் சண்முகம், பள்ளி முதல்வர் சிவகாமி பள்ளியின் அடுத்த கட்ட நகர்வை குறித்து பெற்றோர்களிடம் விரிவான சிறப்புரை வழங்கினர். தடகள போட்டியில் மாநில அளவில் பல்வேறு பிரிவுகளில் போட்டியிட்டு கோல்டு மெடல் வென்ற மாணவிக்கு சிறப்பு பரிசு தொகையாக 40,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மாணவியின் பயிற்சியாளரை ஊக்குவிப்பதற்காக அவருக்கும் சிறப்பு தொகை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே சோசியல் மீடியாவில் பள்ளியின் சார்பாக ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. அது தற்பொழுது 10 லட்சம் பார்வையாளர்களுக்கும் மேல் கடந்து சென்று வீடியோ வைரலாகியுள்ளது. ஆண்டு விழாவில் பொதுமக்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த முன்னேற்பாடாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், கழிவறை, மருத்துவ வசதி, ஃபுட் ஸ்டால் என அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. மேலும் 2026, 2027 ஆண்டிற்கான ப்ரீகேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரையிலான அட்மிஷன் நடைபெறுகிறது. The dance was so mesmerizing. I relaxed without chair after seeing this chant. கைண்டா இருங்க, அது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப கைண்டா இருக்கு. மாதா பிதா குரு தெய்வம் இவங்களை நல்லா மதிச்சு எப்பவுமே மனசுல வச்சுட்டு எந்த வேலை இருந்தாலும் செஞ்சாலும் நமக்கு வெற்றி தான். மதகடிப்பட்டு புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பகுதியான எஸ்எம்வி பள்ளியின் 3ஆம் ஆண்டின் ஆண்டு விழா எஸ்எம்வி வைப்ரன்ஸ் 2.0 கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன், பொருளாளர், பொறியாளர் ராஜராஜன், இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, கீதா, கவிதா, வைஷ்ணவி, ராஜராஜன், சூரியகுமார் ஆகிய அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களையும் பள்ளியின் முதல்வர் அனிதா சாந்தகுமார் மற்றும் ஆசிரியர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். எஸ்எம்வி பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி நேகா வரவேற்புரை நிகழ்த்தினார். அடுத்ததாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாச்சலபதி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். 2025, 2026 ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை முதல்வர் டாக்டர் அனிதா சாந்தகுமார் வாசித்தார். அதில் பள்ளியானது 12ஆம் வகுப்பு வரையில் பயில்வதற்கான மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணைப்பாணையை பெற்றுள்ளது என்றும், மாணவர்கள் 10ஆம் வகுப்பின் முதல் பொதுத் தேர்வை எழுதியுள்ளார்கள் எனவும், மேலும் பல முக்கிய சிறப்பம்சங்களுடன் உள்ள பள்ளியாக எஸ்எம்வி திகழ்கிறது எனவும் தமது உரையில் குறிப்பிட்டார். நிர்வாகத்தின் திறமையான வழிகாட்டுதலுக்கு நன்றி தெரிவித்து தனது தலைமை உரையை நிகழ்த்தினார். இணை செயலாளர் ஆண்டு தின செய்தியை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பொருளாளர் மாணவர்களுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு எதுவென்று கேட்டு போட்டியை அந்த இடத்திலேயே நடத்தினார். அடுத்து வருகை பதிவில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் மற்றும் பள்ளியின் சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு கேடயமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன. விழாவின் முக்கிய அங்கமாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளங்களில் தனது நகைச்சுவை திறமையால் பிரபலமாகி டிராகன் படத்தின் மூலம் பெரிய திரையில் அறிமுகம் பெற்ற ஹர்ஷத் கான் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து மாணவர்களிடம் கலந்துரையாடி மாணவர்களோடு நடனமாடினார்.
அவர் பேசுகையில் மாணவர்களின் ஒழுக்கம், கல்வி மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து ஊக்கமளிக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக மதிப்பெண்களை தாண்டி நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்வதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இறுதி நிகழ்ச்சியாக 10ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவன் ராகுல் நன்றி உரை கூறினார். துணை முதல்வர் இமானுவேல் செல்வம் விழாவிற்கு வருகை தந்து விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார். ராஜராஜன் சார் அவர்களுக்கு தேங்க்யூ so much for being here சார். எங்களுக்கு நீங்க ஒரு பெரிய வைஷ்ணவி மேம் எப்படி ட்ரெஸ் பண்ண வராங்கன்னு பாக்குறதுக்கு தான் நீங்க ஆயிடுச்சு இல்லையா? அங்க பாருங்க, அப்படியே இங்க பாருங்க, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இருக்கணும் அப்படி நாங்க ஆசைப்படுறோம். SMVயோட பிரின்சிபல் developing leadership qualities, teamwork and social responsibility. பார்த்தீங்கன்னா மணக்கல விநாயகர் கல்வி குழுமம் அப்படின்னா எல்கேஜி டு டாக்டரேட், எங்ககிட்ட எல்கேஜியில் இருந்து டாக்டரேட் வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமும் இருக்கு. ஸ்கூல் லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மார்க்ஸ். நம்ம ட்ரை பண்ணுற எஃபர்ட்ஸ், நம்ம கான்ஃபிடென்ஸ் அண்ட் கரேஜ் டு ட்ரை சம்திங் நியூ, தட் இஸ் வாட் ட்ரூலி மேட்டர்ஸ். இப்போ நான் ரீசெண்டாக பார்த்ததில் வந்து எல்லா சில்ட்ரன்ஸு சின்ன சின்ன பசங்க எல்லாருமே வந்து இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு வந்து ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க. இந்த ரீல்ஸு அப்புறம் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ், இது கண்டிப்பாக வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு வந்து நீங்கள் யூடியூப் வீடியோ வந்து 20 மினிட்ஸ் கூட போட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த once again welcome to SMV school. Thank you so much for coming here bro. SMVC side எல்லாருமே வா யூகேஜி பண்றீங்களா? ஓ சூப்பர். அவ்வளவுதான். அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்க திறமையெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜ் கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? வாந்தி எடுக்கணுமா? யூஸ் பண்ணணும். பண்ணுவீங்களா? பண்ணுவோம். அந்த பாப்பா சூப்பர்மா. உங்க பேர் என்னம்மா? சிஸ்டிகா. ஓகே. புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பாகூர் தொகுதியில் விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு தனது ஆதரவாளர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் பாகூர் சட்டமன்ற தொகுதியான மணப்பட்டு பகுதிக்கு வாக்கு சேகரிக்க சென்றார். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் வேட்பாளர் தனவேலு பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து தாவேகா கட்சி நிர்வாகிகள் தனவேலுவிற்கு ஆளுயர மாலை அணிவித்து மலர் தூவி முதல் மரியாதை செய்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து வாக்காளர்களை சந்தித்த தனவேலு விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது தனவேலுவின் ஆதரவாளர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டு விசிலினை ஊதிக்கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். அந்த பக்கம் ஒரே பக்கம். ஆனா இங்க திரும்ப ஆனா புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பாதானூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட
கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்படியா? ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா மதகடிப்பட்டு சிவன் கோவில் தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, கோகுலம் நகர், மதகடிப்பட்டு கடைவீதி, புதுநகர், மேட்டுத்தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளர் கோபிகாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர், கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஓகே மேடம். ஓகே. புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களின் தொகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராஜவேல் கல்மண்டபம் பகுதியில் கூட்டணி கட்சி ஆதரவாளர்களுடன் வாக்காளர்களை வீடு வீடாக சந்தித்து கடந்த 5 ஆண்டுகளில் என்ஆர் காங்கிரஸ் செய்த சாதனை பட்டியலை கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சொல்லுங்கண்ணா. ஓட்டு போடு, ஓட்டு போடு. போன உடனே டக்குன்னு குத்திடணும். இதுல ஓட்டு போடுவீங்க. நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதி பகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் தனது பலாப்பழ சின்னத்திற்கு ஆதரவு கோரி வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் அப்பகுதியைச் சேர்ந்த கடைக்காரர்கள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்து தனது தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் திட்டங்களை விளக்கி ஆதரவு கோரினார். ஓம் சக்தி சேகர் வருகையின் போது வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்று அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் பலாப்பழ சின்னத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பது குறிப்பிடத்தக்கது. எங்கேயும் கட்ட பஞ்சாயத்து கிடையாது, அப்படி கிடையாது, கஞ்சா மற்றும் போதைப் பொருள் கிடையாது. இருந்த போது எனக்கு அந்த
மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டார். அவர் தனது வேட்பு மனுவையும் தாக்கல் செய்தார். இந்த நிலையில் அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் உள்ள விநாயகர் தேவஸ்தானத்தில் சுவாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து குறிஞ்சி நகரில் உள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டிய ஜக்கு சின்னம் மற்றும் ஏனைய கூட்டணி கட்சிகளோடு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களின் வெற்றி சின்னம் அவர்களுக்கு ஆசி பெற்ற வேட்பாளர் மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர், நம்முடைய மாநிலங்களவை ஆசி பெற்ற வேட்பாளர் மக்கள் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் கடந்த 5 ஆண்டுகளின் சாதனைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை விளக்கி ஆதரவை கோரினார். இந்த வாக்கு சேகரிப்பில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் உள்ளூர் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட பணிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். மேலும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் பற்றியும் விளக்கம் அளிக்கப்பட்டது. வடிவேலு வருகையின் போது முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி மலர்ந்திட வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்திற்கு உங்கள் வீட்டு பிள்ளை. புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மங்களம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ரங்கன் தொகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் பகுதியில் உள்ள பாரதி நகர் மற்றும் தாமரை நகரில் தனது ஆதரவாளர்களுடன் சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஒரு நிமிஷம் பாருங்க. மாலை போடுறீங்களா?
சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலரும் சமூக சேவகருமான ஐஜி பிரபாதேவி வீரராகு சுயேட்சையாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர் ரெட்டியார்பாளையம் புதுநகர் மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது மக்களிடம் பேசுகையில், தனக்கு சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் உழவர்கரை தொகுதி முழுவதும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உடனுக்குடன் செய்து கொடுப்பதாகவும், தனது அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் தற்பொழுது வழங்கப்படும் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் உழவர்கரை தொகுதி முழுவதும் வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். வெற்றி வேட்பாளர் திரு ரவிக்குமார், வெற்றி வேட்பாளர் ரவிக்குமார், என்ஆர் ஆட்சி என்ஆர் வாழ்க, நமது சின்னம் ஜக்கு. இங்க அதிமுக மாநில மாணவரணி செயலாளர் பிரதீப் அதிமுக கட்சியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் திமுகவில் இணைந்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் தலைமையில் அவர்களுக்கு வரவேற்பு வழங்கப்பட்டது. இணைந்த இளைஞர்கள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கட்சியை ஆதரித்து செயல்படுவதாக தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் முதலியார்பேட்டை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் அமைச்சர் ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். வேல்ராம்பட்டு, ஏரிக்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் ஜான்குமார் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். அவருடன் முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் நேரில் சென்று மக்களிடம் வாக்கு கேட்டார். பிரச்சாரத்தின் போது மக்களிடையே உரையாற்றிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மிகவும் உருக்கமான வேண்டுகோள் ஒன்றினை முன்வைத்தார். அவர் பேசுகையில், இந்த தொகுதியின் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பிற்கும் எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கும் நான் என்றும் கடமைப்பட்டவன். இந்த தேர்தலில் எனக்கு அளிக்கும் வாக்காக கருதி நமது வெற்றி வேட்பாளர் ஜான்குமார் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் உங்கள் பேராதரவை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவர் வெற்றி பெற்றால் இந்த தொகுதி மேலும் வளர்ச்சி பெறும் என்று மனமுருகி கேட்டுக்கொண்டார். பாஸ்கரின் இந்த பேச்சு அங்கிருந்த பாஜக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே மிகுந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அமைச்சரின் கடந்த கால மக்கள் பணிகள் மற்றும் பாஸ்கரின் இந்த வெளிப்படையான ஆதரவு தங்களுக்கு பெரும் பலம் என பாஜகவினர் தெரிவித்தனர். எதுக்குண்ணா
அப்படியே கொஞ்சம் பாருங்கண்ணா நம்ம சைடு வந்து பிடிங்க பாசன அப்படியே நீங்களும் பிடிங்க. ஓகே சரி சரி ஓகேண்ணா ஓகேண்ணா. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான ஐயனார் கோவில், புதுநகர் வீதி, கோகுலம் நகர், மேட்டுத்தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இங்க பாரு கிட்ட ரெண்டு பேரும் ஒன்னா வர பாருங்க. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானாம்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சபாநாயகர் செல்வம். அப்போது பொதுமக்களிடம் பேசிய அவர், நரேந்திர மோடி, முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் ஆதரவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நான் போட்டியிடுகிறேன் என்றார். கடந்த 5 ஆண்டுகளில் மணவெளி தொகுதி மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். துணை மின் நிலையம், மீனவர்களுக்கான ஃபிஷ் லாண்டிங் சென்டர் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். மேலும் 3000த்திற்கும் மேற்பட்டோருக்கு முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை போன்ற நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மணவெளி தொகுதியை மாற்றி அமைத்துள்ளோம். இந்த முறை மக்களின் பேராதரவுடன் மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் என நம்பிக்கையை வெளியிட்டார். அதே நேரத்தில் தினேஷ் குண்டுராவ் மீது கடும் விமர்சனம் முன்வைத்த அவர் கூறுவது முழுவதும் பொய்யான குற்றச்சாட்டுகள் என்றும், என் தொகுதியில் 465 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை மேற்கொண்டுள்ளேன் என்றும், 1 ரூபாய் கூட கமிஷன் பெற்றிருந்தால் அரசியலை விட்டு விலக தயார் என்றும் சவால் விடுத்தார். மேலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை விமர்சித்த அவர், காங்கிரஸ் கட்சி பொய்களின் மேடையாக மாறியுள்ளது, அதன் தலைவர்கள் தவறான தகவல்களை பரப்புகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு மணவெளி தொகுதியில் அரசியல் சூழலை சூடுபிடிக்க வைத்துள்ளது. யாரும் போல அந்த மாநிலத்தில் ஒருத்தவங்களும் போல அதனால ஒட்டு அதுதான் சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆசியோடும், மாண்புமிகு மக்கள் முதல்வர் அண்ணன் என்ஆர் அவர்களுடைய ஆசியோடும், மாண்புமிகு எடப்பாடியார் அவருடைய ஆசியோடும், டாக்டர் அன்புமணி அவருடைய ஆசியோடும், லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய சார்லஸ் அவருடைய ஆதரவோடும் தேர்தலில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக 2வது முறையாக